விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 13/9/2024 ஆவணி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணம் போகிறச்ச சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறச்ச சரி, வேலைக்கு போகிறச்ச சரி, தொழில் இடத்துல, உத்தியோக இடத்துல, வியாபார இடத்துல, பக்கத்து வீட்டில், புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனம். ஞாபக மருதியால் தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படும். சிஸ்டமேட்டிக்காக ஒரு சின்ன டைரியை வச்சு எழுதிக்கிங்க. நிறைய விஷயத்துக்கு நல்லது இருக்கும். தொழில் அற்புதமாக ஏற்றம் பெறும். தொழில் சம்பந்த பயனெல்லாம் எடுத்துக்க ஐயா, கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? ரிஷபம். ஓல்டே சந்திராஷ்டமம். ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருக்கு. ஏதாவது நம்மளை குழப்பம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? டபுள் மைண்டோடு இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு இல்லை நல்ல உறவு, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நீங்களே டப்புன்னு ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு சந்திராஷ்டமத்தில் எடுத்தேன்னு புலம்பக்கூடாது. கிரெடிட் கார்டை போட்டு தேய்க்கிறது இன்றைக்கி மாட்டிப்பீங்க. கையெழுத்து உஷாராக இருக்கணும். ஜவாப் ஜாமீன்லாம் போட்டிங்கன்னா ரிஷபத்திற்கு ஆள் தேட வேண்டியது இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். துணை அல்லது துணைவியாக இருக்கக்கூடிய நீண்ட நாள் கனவு நிறைவேற்றி கொடுங்க. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, அலைச்சல், பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, அங்கே போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வேலை செய்கிறது, விடுபட்டதெல்லாம் இறக்கட்டுங்க. நீங்கள் பில்லராக இருக்கிறதுக்கு யார் காரணம்? பெற்றோர்களும் துணை அல்லது துணைவியாக இருந்தானே, பிள்ளைகள் தானே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் சாமி. அவங்க என்னத்துக்கு உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சாமி. அதை விட்டு எப்பயுமே நான் பிஸின்னு கையை ஃபோனை காட்டிக்கின்னு டைமை பார்த்துருந்தா செட் ஆகாது. இன்னைக்கு அதில் தான் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். எதிரிகள்லாம் சரண்டர் ஆகக்கூடிய நாள். முன்னேற்றம் அனுகூலம். தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தம் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். புதிய முயற்சி அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். பழைய கடனை பைசல் செய்வதற்கு முயற்சி அனுகூலத்தை தரும். முதலீட்டாளர்கள் வருவாங்க ஐயா, ஆச்சரியமாக இருக்கும். ரிஸ்க் எடுத்து தைரியமாக தொழிலெலாம் ஆரம்பிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். தாய் வழி உறவும் மேன்மையடையும், பிள்ளைகள் உறவும் மேன்மையடையும். ஸோ ரெண்டு விஷயத்துக்கும் உங்களுக்கு அனுகூலம். சரி, எனக்கு என்ன பெனிஃபிட்னு சிம்மம் கேட்கறது இல்லை. இது ரெண்டுத்தையும் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு பணம் வருது இல்லை, அப்போ நல்லது தானே. உத்தியோகத்தில் ஒரு சலசலப்பு மாறுது இல்லை. கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீருது இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காட்டுதில்லை. பதட்டம் படிப்படியாக குறைவது ஆச்சரியம் இல்லை ஐயா. என்னது பதட்டமே குறையுதில்ல. இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமாக பண்ணலாம். நான்லாம் பார்க்காதீங்க, கையில் பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீருது ஐயா. எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பெறுது. பதட்டம் குறையுது. தொழில் தான் உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்களுக்கு போதும். மற்றதெல்லாம் நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க. குடும்பம், உறவு, ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இல்லை. நல்ல ஒரு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணம் வரணும், சந்தோஷமாக இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அங்கே மிஸ்டேக் ஆனால் தான் டோட்டலாக மிஸ்டேக் ஆகும் உங்களுக்கு. அதனால் அது நல்லா இருக்கு. உறவுல கொஞ்சம் பேசிடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா.
தைரியம் வரும். இன்னைக்கு தைரியம் வந்தாவே மனுஷனுக்கு அன்னைக்கு நாள் நல்லாயிருக்கும். அது எந்த நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகிடும். ஏந்துக்கிறச்சே ஒரு புத்துணர்வோடு ஏந்துப்பீங்க. அப்படியே பிளாங்காக இருப்பீங்க. அது மாறிடும். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டம் தீரும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். வண்டி வாகனம் சந்தோஷம். அடுத்தது யார்? விருச்சகம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்து வேணாமே. அதே போல் மற்றவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்தால் அந்த இடத்த விட்டு நகர்ந்துங்க. சாமி எனக்கே சரியில்லை. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம்ன்றான். வாகன அமைப்பு மாற்றம் தைரியமாக பண்ணிக்கோன்றான். ஆடை ஆபரண சேர்க்கை பண்ணிக்கோ. எஸ். புது கடன் வாங்கி ஏதாவது பழைய கடன் செட்டில். ஓகே. எங்க கவனம்? குடும்பத்தில் கவனம். அடுத்தது தனுசு. இன்னைக்கு நாளைக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனத்தாங்கள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயம்லாம் சூப்பர். வியாபாரத்தில் அனுகூலம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டம் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு நல்லா வரும் ஐயா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? புதிய அறிமுகங்கள் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். முதலீடுகளில் கொஞ்சம் கவனம். ஒரு மாதிரி சலசலப்பு காணப்படும். தேகம் முழு ஒத்துழைப்பிலிருந்து கொஞ்சம் மாறும். சாப்பாடெல்லாம் டைம் மாற்றுவீங்க. டீயோ காஃபியோ குடிச்சிக்கினே பொழுது போப்பீங்க. வேண்டாம். யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதே நினச்சிக்கின்னு உழப்பிக்கினே இருப்பீங்க. சொல்லிக்கினே இருக்கும் இந்த உலகம். அது எப்படி நம்ம போய் தடுக்கிறது? நமக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கின்னு போகணும், சட்டத்துக்கு உட்பட்டு. நமக்கு தோன்றதெல்லாம் செய்யணும், சட்டத்தை மீறினா அதுக்கு தண்டனை தான். சோம்பல் இல்லாமல் இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். புதிய முதலீடு, புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய படிப்பு எல்லாம் புத்தாண்டு போல சக்கு சக்குன்னு இன்னைக்கு காட்டுது. பயனெல்லாம் அனுகூலத்தை தரும். தொழில் அற்புதமான ஏற்றம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வியாபாரத்தில் அற்புதம் செய்யுமா. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டம் படிப்படியாக தீரும். தொழில் மாற்றம் வந்தால் தைரியமாக செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். புதிய உறவுகளால் அனுகூலம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். துணை அல்லது துணைவியாருக்கும் பிள்ளைகள் விஷயத்திலும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். ப்ரமோஷன் தடைகள், இன்கிரிமெண்ட் தடைகள் எல்லாம் நீங்கும். புதிய தொழில் தொடங்கலாம் நினைச்சா அதுக்குண்டான உத்வேகத்தை செய்யணும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறேன் என்ற முடிவு எடுக்கக்கூடிய மீனம் ஜெயத்தை ஏற்படுத்தும். சர்வ காலமும் இருந்த பதட்டம் குறையும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.